சரவணபவாய. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் இப்பொழுது மார்கழி மாத திருவாதிரை விழா சிவபெருமானின் தாண்டவத்தை கொண்டாடும் ஆருத்ரா தரிசனம் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு விசேஷத்துக்கும் பண்டிகைக்கும் பின்னே சுவாரஸ்யமான தகவல்களும் புராண கதைகளும் இருக்கும். அந்த வகையில் மார்கழி மாதம் திருவாதிரை திருவிழா கொண்டாடப்படும் ஆருத்ரா தரிசனம் தோன்றியதை பற்றி பல கதைகள் கூறப்பட்டு வருகின்றன. அதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் தந்த இடத்தையும் அவர் அருளிய விதத்தையும் பார்க்கலாம். 27 நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரங்களுக்குத்தான் திரு என்ற அடைமொழி உள்ளது. முதலாவது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம், இரண்டாவதாக மகாவிஷ்ணுக்குரிய திருவோணம் நட்சத்திரம். ஒவ்வொரு மாதமும் சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளிலும் மற்றும் மார்கழி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திர நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. தேவர்களும் கடவுள்களும் உரிய மாதமாக மார்கழி மாதம் முழுவதும் பல உற்சவங்கள் நடக்கும். அதில் ஒன்றுதான் மார்கழி மாத திருவாதிரை திருவிழா. பல சிவ ஆலயங்களில் 10 நாட்கள் உற்சவம், பண்டிகை மற்றும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இதில் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாள் சிவபெருமானின் தாண்டவ கோலத்தை தரிசிப்பதே ஆருத்ரா தரிசனம் என்று கூறப்படுகிறது. ஆருத்ரா தரிசனம் தோன்றிய கதையை பற்றி புராணம் கூறுவதை நாம் இப்போது பார்க்கலாம். சிவபெருமானை எதிர்த்து முனிவர்களுக்கு தாண்டவ கோலத்தில் தரிசனம் செய்த கதையே ஆருத்ரா தரிசனமாகும். தாருகா என்ற வனத்தில் வாழ்ந்து வந்த முனிவர்களும் ஒருமுறை சிவபெருமானை எதிர்த்து அவருக்கு சாபம் அளிக்க வேண்டி மிக பெரிய வேள்வி ஒன்றை நடத்தினர். இதை அறிந்த சிவபெருமான் ஒரு யாசனாக மாறி யாகம் நடத்திய முனிவர்களின் வீடுகளுக்கு சென்று உணவு யாசித்தார். சிவபெருமானின் கோலத்தை கண்டு தங்களுடைய சுய உணர்வை இருந்த முனிவர்களின் மனைவிகளும் அவரது பின்னே செல்ல துவங்கினர். இதை அறிந்த முனிவர்கள் சிவபெருமானுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று இந்த யாகத்தில் மான், உடுக்கை, முயல்கள், மத யானை உள்ளிட்டவற்றை போற்று மிக பெரிய தீப்புழம்பு ஒன்றை உருவாக்கி அதை சிவபெருமான் மீது ஏவிவிட்டனர். உலகத்தை அழிக்கும் சக்தி கொண்ட சிவபெருமான் மத யானையை ஒரு நொடியில் கொன்று அதனுடைய தோலை அணிந்து கொண்டார். அது மட்டுமில்லாமல் முனிவர்களின் வேள்வியில் இட்ட பொருட்களை தன்னுடைய ஆபரணங்களாக மாற்றிக்கொண்டார். பின்னர் முயலகன் மீது இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி நின்ற நிலையில் தாண்டவ கோலத்தில் சிவப்பு நிற தீப்புழம்பாக காட்சியளித்தார். அந்த சிவப்பு நிற ஜுவாலையை பார்த்த பொழுது முனிவர்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கோரினர். அது மட்டுமில்லாமல் இந்த தாண்டவ கோலத்தில் தரிசிக்க அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவரிடம் வேண்டுகோள் விடுத்து வரம் கேட்டனர். அதேபோல் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில்தான் சிவபெருமான் சிவப்பு நிற ஜுவாலை தாண்டவ கோலத்தில் நின்று நடனமாடும் கோலத்தில் சிவபெருமான் நடராஜராக காட்சியளித்து ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகிறது என்று புராணங்கள் கூறுகின்றன. சிதம்பரத்தில் நடராஜராக இருந்து அருள்பாலிக்கும் சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதத்தில் மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இந்த உலகத்தையே கட்டி காக்கும் ஆடலரசனின் இந்த ஆருத்ரா தரிசனம் அவருடைய அருளும் பொருளும் அனைவருக்கும் கிடைத்து ஆரோக்கியமும் வளமுடன் நலமுடன் வாழ இந்த ஆருத்ரா தரிசனம் எல்லோருக்கும் சிறந்த தரிசனமாக இருக்கட்டும், பல நன்மைகள் பெருகட்டும் என்று மக்கள் நலன் கருதி இப்பதிவினை
அப்பன் முருகனருளாலும் ஐயன் சிவபெருமான் அருளாலும் இப்பதிவினை மக்கள் நலம் கருதி பதிவு செய்துள்ளோம். ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவி முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா. ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம் 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 சரணமே.